Coordination compound revision test 14 கான answer discussion. The first question, the type of isomerism found in complex. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன டைப் ஆஃப் மாற்றியம் இருக்கு இதில் அப்படின்ட்டு. ஹைட்ரேட், கோஆர்டினேஷன், லிங்கேஜ், அயனைசேஷன். இப்போ பாருங்க, இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ்லயும் எது எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா NO2 SO4 இது எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. நெகட்டிவ் அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இது அயனைசேஷன், அயனியாதல் மாற்றியம் அல்லது அயனியாக்க மாற்றியம். FeCN6 of 4- அயான். அதுல பார்த்த உடனே லிகண்ட் எத்தனை கொடுத்துருக்காங்க? 6 லிகண்ட் இருந்ததுன்னா அது கண்டிப்பா ஆக்டாஹெட்ரல் தான் வரப்போகுது. ஆப்ஷன் ஏ. The SCN ligand, if nitrogen is attached to central metal atom, the name of the ligand. நைட்ரஜன் மைய உலோக அணு கூட டைரக்டா ஆட் ஆயிருக்கு. அப்ப அதுக்கு பேரு எப்படி வைக்கலாம் அப்படின்னா thiocyanoto N, cyanoto N, thiocyanoto S and cyanoto S. இங்க என்ன டைரக்ட் லிங்கேஜ் இருக்குன்னா N லிங்கேஜ் இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வரும், சி கிடையாது. இதை மாத்திக்காங்க, ஓகேங்களா? இன் கேஸ் ஆஃப் சல்ஃபர் லிங்கேஜ் அப்படின்னு கொடுத்திருந்தனா எஸ். இது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். The number of possible isomer of an octahedral complex. இது என்ன லிகண்ட்? நியூட்ரல் லிகண்ட் 2. பட் இது பைடெண்டேட். 2 into 2 4 வரப்போகுது. 4 plus 2 ஓவராலா 6 ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஆக்டாஹெட்ரல் எடுத்துட்டோம்னா நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் எவ்வளவு வரும் அப்படின்னா 3 ஐசோமர். 2 வந்து சிஸ், இன்னொன்னு டிரான்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ 3. Oxidation number of ion in Fe4 பேருக்குள்ள Fe CN6 of thrice time. டோட்டலா அவன் அயானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கேட்கறான். அப்ப இங்க எத்தனை கொடுத்துருக்கோம்? 4. இங்க 1 இருக்கு. இன்டூ கோஆர்டினேஷன் அவுட்டர் ஸ்பியர்ல 3 கொடுத்துருக்கான். அப்ப 4 Fe பிளஸ் 3 Fe ஆல்சோ ஓவராலா 7 அயான். அப்ப இந்த 7 அயானுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கால்குலேட் பண்றோம். இப்ப 7x தெரியாதது. சார்ஜ் ஆஸ் யூஷுவல் இங்க என்ன வரும்? 4- வரப்போகுது. எத்தனை CN கொடுத்துருக்கேன்? இது நெகட்டிவ் லிகண்ட், நெகட்டிவ் 6 இன்டூ எத்தனை டைம்ஸ்? த்ரைஸ் டைம்ஸ், ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ சார்ஜ் 4- அது 7x minus 18 equal to -4. 7x இங்க என்ன வரும்? -4 plus 18. 7x 18ல 4 போயிடுச்சுன்னா 14 plus 14. X is equal to 14 divided by 7. Option seven. 7x plus 18 0. சார்ஜ் வந்து 0 கொடுத்துருக்காங்க. ஓ ஓகே. ஏன் சார்ஜ் வந்து நம்ம 0 எடுத்துட்டோம்னா இதுவே என்னது? மெட்டல் ஆட்டமா, மைய உலோக ஆட்டமாவே கன்சிடர் பண்ணிட்டோம். அதனால சார்ஜ் 0. இங்க 4 இருக்குல்லப்பா, இதெல்லாம் 0. as usual 18 divided by 7. ஆப்ஷன் சி. Among the following ions, which one has the highest paramagnetism? The same kind of. இதில் number of unpaired electron அதிகமா இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஒவ்வொன்று கான்ஃபிகரேஷன். இது குரோமியம் 3+, கிரவுண்ட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன் 3d5, 4s1. 3 எலக்ட்ரான் லாஸ் ஆயிரும், இதுல இருந்து 2. அப்ப 3d 3 வருங்களா? நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 3 n. இது அயான் 2+, கிரவுண்ட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன் 26, 3d6, 4s2. now it's இதுல இருந்து 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சுன்னா 26, 3d6. இதுல நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 4 வரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் காப்பர் 2+, காப்பரோட ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் 3d10, 4s1.
2 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 3D 9 மாறும். இதுக்கு ஆர்பிட்டால் டயக்ராம் போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு செல்லையும் ஒரு எலக்ட்ரான், மீதி 4 எலக்ட்ரான் இருக்கு. 8 9 n equal to 1 நம்பர் ஆஃப். இது 3D 10 4s2 வரும். ஓகேங்களா? 4s2 இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3D 10. இதில் there is no unpaired electron. n equal to 0. அவன் பேராமேக்னட்டிஸ் தான் கேட்டிருக்கான். பட் இந்த காம்ப்ளெக்ஸ் என்னது? டயா. நமக்கு எடுத்து லீஸ்ட் பேராமேக்னெட்டிக் கேட்டிருக்கான். சரி, இட்ஸ் த ஹையஸ்ட் பேராமேக்னெட்டிசம். இதில் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எதுக்கு அதிகமாக இருக்கு? அயான் H2 of 6, ஆப்ஷன் பி. The shape of cobalt hexammine cation which has its central cobalt atom surrounded by 6 ammonium molecules. Ligand எத்தனை கொடுத்திருக்காங்க? 6 ammonium molecule. மத்தியில் கோபால்ட் அணுவும் சுற்றி 6 அம்மோனியம் மூலக்கூறுகளும் கொண்ட கோபால்ட் ஹெக்ஸாமீன் நேர் அயனியின் வடிவம் என்ன? இந்த காம்ப்ளெக்ஸ் CONH3 of 6 times பிளஸ். அப்ப 6 லிகண்ட் இருந்தாவே அது ஆக்டாஹெட்ரல். ஆப்ஷன் பி. Which of the following is non-ionizable? இதுவும் வெர்னர் தியரி பேஸ் பண்ணி தான் ஒரு அயனைசபிள் நான் அயனைசபிள். இப்போ நான் அயனைசபிள்னா என்னன்னா கவுண்டர் அயான் அவுட் சைட் ஆஃப் ஸ்பியர்ல இருக்கக்கூடாது. கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல பாருங்க, இது ஒரு அயான் வெளியில இருக்கு Cl, இங்க 3 அயான் இதுல வெளியில இருக்கு, இதுவும் அயனைசபிள் ஆகும். இங்க 2 அயான், பட் இது மட்டும் நான் எலக்ட்ரோலைட், அயனைசபிள் ஆகாது. ஏன்னா இந்த Cl எங்க இருக்கு அப்படின்னா இன்சைட் ஆஃப் த ஸ்பியர். ஆப்ஷன் டி. லிகண்ட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் சால்ட் ஆர். லிகண்ட்னா என்ன அப்படின்னு கேட்குறான். லிகண்டுங்கிறது ஒன்லி ஆனையான் மட்டும்தான் மெட்டல் கூட பாண்டட் ஃபார்ம் பண்ணுமா? கிடையாது. அது அப்போ ஆப்ஷன் ஏ வரப்போகிறது கிடையாது. கேட்டையான் லிங்க்டு ப்ளஸ் சார்ஜ், மைனஸும் இருக்கலாம் நியூட்ரலும் இருக்கலாம், அப்போ இதுவும் வரப்போகிறது கிடையாது. மாலிகுல்ஸ், ஆர்கானிக் மாலிகுல்ஸ் இன்ஆர்கானிக், அது மட்டும் இருக்கு போதா? அதுவும் கிடையாது. போத் அயான்ஸ், அது கேட்டையானா இருக்கலாம் அல்லது ஆனையானா. Molecules means neutral molecule ஏதாவது. அப்போ both ions or molecules linked by coordinate bond to a central metal atom or ion. அயனிகள் அல்லது மூலக்கூறுகள் ஈதல் பிணைப்பு, இட்ஸ் நாட் கோவலன் பாண்ட். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னாவே கோஆர்டினேட், அதுட்டு இருக்கிற 2 எலக்ட்ரானை டோட்டலாவே எதுக்கு கொடுத்துரும்? மெட்டலுக்கு கொடுத்துரும். அது இந்த மெட்டல் இப்படி ஏரோவில் நம்ம நோட் பண்ணுவோம், இப்படி சிங்கிள் ஏரோவில். ஓகேவா? இதுதான் கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி correct answer. Coordination isomerism is caused by the interchange of ligand between. Coordination isomerism எப்ப ஏற்படும்? என்ன மாதிரியான ligand exchange ஆகுது? Complex cation and complex anion, inner sphere and outer sphere, lower oxidation and higher oxidation state, cis and trans structure. It is not possible. cis and trans structure வரப்போறது கிடையாது. லோயர் அது ஆக்சிடேஷன்ஸ் பற்றிலாம் நம்ம ஒரே பண்ணிக்கல, ஹையரா லோயரா அதை பற்றி. இன்னர் ஸ்பியர் அவுட்டர் ஸ்பியர் அது எங்கன்னா வீக் ஃபீல்டா ஸ்ட்ராங் ஃபீல்டா அப்படின்னு படிக்கிறதுக்கு மட்டும்தான். இங்கே கேட்டிருக்கிறது கோஆர்டினேஷன், அணைவு மாற்றியம் எதில்? 2 கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள, ஒன்று கேட்டையானா இருக்கும், இன்னொன்று ஆனையான். இங்கேருந்து ஒரு லிகண்ட் ஆனையானுக்கோ ஆனையான்லேருந்து கேட்டையானுக்கோ எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த ரிவிஷன் டெஸ்ட் 15க்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம்.